சாக போற அளவுக்கு உனக்கு என்னதாண்டி நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னதாண்டி சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரஸ்தாளி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக சாகுற? இல்ல. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதாண்டி சொன்னா நீ சாகுற அளவுக்கு? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? புடவை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டி புடவை கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாடி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல. வேற என்னதாண்டி நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பார்த்து மூணாம் காட்டினா. அப்புறமா இப்படி இப்படி காண வலிச்சான். எனக்கு ஒரே ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. பப்பி ஷேம் ஆயிடுச்சா? ஏண்டி தெருவுல போறவன் தெரியாமலே போயிருவாண்டி. நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன தானடி வரதட்சணை கொடுக்கணும் உள்ளதுக்கு வச்சு களியும் கீரையும் திங்க வைப்பாண்டி. வாடி வாடி என்ன விடு. இப்ப நான் சாவல. விடு விடு. நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்களா? வீட்டுல யாருமே இருக்க மாட்டீங்கல்ல? அப்போ நான் கிச்சனுக்கு போய் கேஸ திருப்பி விட்டுருவேன். புஷ்ஷுன்னு கேஸ் வரும்ல? அப்போ புஷ்ஷுன்னு வத்தி குச்சிய பத்த வச்சு பாட்டுடுவேன். அது குபீர்னு பத்தி டமால்னு வச்சிடும். அப்ப நான் செத்துருவேனே செத்துருவேனே. ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழால போய் ராட்ன ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்றா. இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டா. எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? அம்மா சார் சிலிண்டர் வந்திருக்குது, சமயக்கட்டுல வைக்கட்டுமா? அடியே வாடி வாடி, பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு. இதான் நம்ம வீடு. பாத்து கதை உடைச்சாத. வாங்க 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 வாங்க. வாமா. பயலுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வெரி குட் வெரி குட். வாங்க 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 வாங்க. हमको साइड दिया रे हमें तो काऊ நில்லுங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. பாத்து வாமா. அதான் என்னம்மா இது? அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம். இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு. யார் சொன்னது? எங்க நாயினா. அவரை நான் பார்த்ததே இல்லையா? இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு. அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும் தான் போகும். நான் செத்த நானேல பாடையில போயிடுவேன். முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு இளவு பாரனே பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு உடனே முதல்வருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மடையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதலிரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவை பத்தியே பேசாதப்பா. மாமா முதலிரவுனா என்ன மாமா? பாவி, மாமனார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயோ, முதலிரவுக்கு விளக்க சொல்லத பாரு. முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க, சாமி கும்பிடுவோம். மருமகளே, என்ன விட நீ நல்லா குதிக்கிற. நீதான் பொண்ணா? ஓ நீதான் ஆனோ? பண்டிகேல் சாரி, உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நான் வர முடியல. நாங்க தான் உனக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கலையே. அதனால என்ன என் குலதெய்வம் கொடுத்துச்சு. ஆக்சுவலா இந்த பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போயிருந்தீங்களா? நோ நோ நோ, இந்த நாடெல்லாம் விளையாடின ஃபுட்பால் மேட்ச பார்த்தனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்ல வந்தேன். இவரு ரொம்ப நல்லா பேசுறாரு. அத்தையம்மா இது யாரு? அவரு நம்ம வீட்டுல குடியிருக்கிற பேச்சுலர் தம்பி. ஆனா வீட்டுக்கு வாடகையே கொடுக்க மாட்டான். ரொம்ப தங்கமான பிள்ளை. எரிஞ்ச கொல்லி கட்ட மாதிரி மாதிரி என்ன அதே பாருங்க, எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னத்த நான் உள்ள விட்டு நோண்டுறேன். புது தம்பதியருக்கு பர்சன் தரணுங்கிறதுக்காக குப்புற படுத்து மல்லாக்க படுத்து, மல்லாக்க படுத்து குப்புற படுத்து, குப்புற மல்லாக்க, மல்லாக்க குப்புற, இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துக்கு எவ்வளவு கூடுதல் பர்சன் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
பங்கர்ல 5 ரூபா பணியாரத்தை வாங்கிட்டு கொடுத்து என்னுடைய கல்யாணத்தை அவமானப்படுத்தியா? நீ ரொம்ப சூடா இருக்க. பாலும் பழமும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். தாயே சரி போயிட்டு தாத்தா அண்டே உடப்பேன். திண்ணி பண்டா. அம்மா என்னடா செல்லம், எப்பமா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி அல்பமா அலையற? அரைஞ்சேனா? அத்தியம்மா எதுக்கு இப்ப இவரை அடிச்சா? அவன் என் புள்ள, அடிப்பேன் உதப்பேன். அத கேக்குறதுக்கு நீ யாருடி? இனிமே எனக்கு உரிமை இருக்கு. நீங்க இவரை அடி அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை அடிச்சா நான் இவரை அடிப்பேன். நீங்க இவரை குத்தினா நான் பேசுவேன். நீங்க பேசினா நான் சொல்லுவேன். ஏடி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்ல. கல்யாணம் அன்னைக்கு என்ன ஏடி வர்த்தெடுக்கிற? உள்ளவா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வேண்டாமா? என்ன காப்பாத்துமா? ஆஹா, என் வாழ்நாள்லயே நீ அழுது இன்னைக்குதான் நான் பாக்குறேன். உன்னை கண்டுகிட்ட பாவத்துக்காக நானும், பெத்த பாவத்துக்காக உன் பிள்ளையும் நீ சொல்றபடி எல்லாம் ஆடுறோம். வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி நடப்பாளா? அதுலயும் அவ ஒரு மாதிரி சைஸ். போயா, நான் ஒண்ணும் அதுக்காக அழல. என்ன நம்ம கல்யாணம் புதுசுல உன் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க. அடிச்சிருப்பா. அப்பெல்லாம் நான் என் உரிமையை விட்டு கொடுத்தேன். அடி பாவி, பத்தினி தெய்வமே. முதல்ல கீழே இறங்குங்க. வீரல வச்சிருந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுல, அதுல இந்தியா தோத்துரும்னு சீனுகிட்ட 500 ரூபாய் பந்தயம் கட்டினேன். மீதி 500 ரூபாய் என்ன பண்ணி தொலைச்சிங்க? சொல்லி தொலைங்களே. ஏன் உயிரை வாங்குறீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் ஆன்ட்டியை டார்ச்சர் பண்றீங்க? இன்னைக்கு காலையில டிவில வந்து ஹைலைட் மாரி அந்த சீனு பையன் 500 ரூபாய் பெட் கட்ட வச்சுட்டான். என்ன அனாவசியமா திட்டாத சாந்தா. நானும் இந்த சீனுங்கிறவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பான் போல இருக்கு. என்ன 1000 ரூபாய் பெரிய விஷயமா? கோச்சிக்காத சாந்தா. இந்த ஆபீஸ்ல எத்தனை வேலை, ஏகப்பட்ட வேலை. எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய வேண்டி இருக்குது. என்னது ஃபிகர்லாம் சின்னதா தெரியுது. இதுக்குதான் தியேட்டருக்கு போனா பெருசு பெருசா பார்க்கலாம்னு சொல்றது. ஓகே, இவ்வளவு அறிவு இருந்தா எதுக்கு நாம இந்த ஆபீஸ்ல வீணா வளவாக்கணும்? 1 2 3 4 என்னத்த சொல்வேனுங்கோ, படுமாங்கா உருதுங்கோ, படுமாங்கா உரட்டுங்கோ, தயிர் சாதம் ரெடி பண்ணுங்கோ. ஹே, தயிர் சாதம் ரெடி. என்ன இது? சரி, அது தெரியுது. கிளீன் பண்ணிட்டு இருக்கல, வந்தோட டிக்கெட் கூட சீட்ல வைக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாது? ஒரு சீனியர் கிட்ட இப்படியே மரியாதை எல்லாம் பேசுறது? ஆமா, உன்ன மாதிரி 1000 சீனியர் நான் பாத்துட்டேன். என்ன பேசுற நீ? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சுகுமார், மேல இருக்கிற ஃபைல் எடு. ஏன் மேடம் இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள ஃபைல் எடு கையில கொடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கல? டேய், அதிகமா பேசாத மேடம். நான் வந்து ஃபைல் எடுத்துறேன் மேடம். ஃபைல் எடுக்கறாராமா மேடம்? எந்த ஃபைல் மேடம்? அத பக்கத்துல இருக்க அந்த ரெண்டாவது ஃபைல். ரெண்டாவதா? எங்க இருந்து ரெண்டாவது மேடம்? ஐயோ, அதாங்க அந்த ஃபைல் தான். உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுவா? அதான். ஃபைல் எடுக்க போறது விட்டு மேடத்தை கையில எடுத்துட்டானே. ஐயோ, இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே. ஆகா, இப்படி தெரிஞ்சா நானே போயிருந்திருப்பேனே. இனிமே எந்த ஃபைலும் கீழே கிடையாது, எல்லாம் மேலதான். இந்த வர்றேன். ஐயோ, இப்படி நானே நடந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. சார், என்ன படம் ஓடுறது வந்து என்னன்னு கேளுங்க சார். சார் சார் போய் வேலையை பாருங்க மேடம். இனிமே ஃபைல் எல்லாம் மேல கிடையாது, கீழே தான். ஜாக்கிரதையா வைக்கிறேன். ஃபைல் மேடம் இந்தாங்க. பை. எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.